வணக்கம். வரும் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கிளாரிட்டிஸ் இருக்குது, நிறைய டேட்டாஸ் இருக்குது. அண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளோட ரேட் கட் இருக்குது, ஆர்பிஐ பாலிசி இருக்குது. அதுலேயும் சில கிளாரிட்டிஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ ரேட் கட் இருக்காதுன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய சார்ட்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு இருக்குது. நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற டவுட்ஸு போன வாரம் ஆல்மோஸ்ட் 90 சார்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய சார்ட்ஸ் வந்து அதோட இலக்கை ஹிட் ஆகிருக்கு. பார்க்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஒன்று, நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர்பே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. அது வந்து ஸ்டாப் லாஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை டார்கெட் விஷயமா இருக்கட்டும், இல்லை கிளாரிட்டிஸ். எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் யார்கிட்ட கேட்கணும் தெரியாத இருக்கும். எங்கள்கிட்ட வாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத என்ன கிளாரிட்டி வேணுமோ அது கொடுக்கறதுக்கு ரெடி. நாங்கள் எந்த பொருளும் விற்கல, எந்த டிப்ஸும் கொடுக்கல. எங்கள் சைடில் தவறு இருந்தாலும் ஆமாம் இந்த இடத்துல தவறு நடந்திருக்கு சொல்லிவிட்டு ஃபர்தராக போகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். வாங்க. வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, வெறும் 16 பாயிண்ட்ஸ். ஆனால் பேங்க் நிஃப்டி செம்ம ராலி. எடுத்து பாருங்கள், 445 பாயிண்ட்ஸ், 545 பாயிண்ட்ஸ், 445 545 பாயிண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் க்ளோஸ்ட் அபவுட் 193 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 76 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 95 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது. ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த லெவல் 24,500க்கு மேலே வந்து க்ராஸ் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த இன்ட்ராடே ஹையை வந்து டச் பண்ணிச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,660. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 24,665. அந்த 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு, பெருசாக கீழே விழுந்துச்சு. மத்தியானம் அந்த 1-1:30 மணிக்கு வந்து அந்த 6 minutes கேப்பில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. பட் ரிகவர் ஆச்சு. மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டிப்பிக்கல் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பேசிக்காக டோஜியான்றது நாளைக்கு வந்து தெரியும். அதோட பாட்டம் உடைக்குதுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாமே. லெவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 24,670 அதை பிரேக் பண்ணிச்சுனால் அப் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 24,430 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் 240 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருக்குது. ரைட். இன்றைக்கான ஸ்விங்கே 220 பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறமா தான் பை இருக்குது, அது கீழே தான் வந்து செல் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 53,400 500ல் 300-400 லெவலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த லெவலை வந்து இன்றைக்கி டச் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இது ரெண்டு தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சு நிஃப்டியோட, பேங்க் நிஃப்டியோட அப் மூவ்க்கு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கிளியர் கட்டாக நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்மளோட ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும், இல்லை யூடியூப்லேயுமே ஆகட்டும், நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஆர்பிஐயில் வந்து 6.8%. நாங்கள் அதை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை. 6.8% அப்பாக இருந்துச்சு. இந்தியன் பேங்க்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம், 4% அப்பாக இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பற்றி நிச்சயமாக பேசியிருந்தோம், 3.5% ஏறி இருக்குது. கெனரா பேங்க் பற்றி பேசியிருந்தோம், ஆல்மோஸ்ட் 3.2%. ஃபெட்ரல் பேங்க் பற்றி பேசியிருந்தோம், அதோட இலக்கு அச்சீவ் ஆகிட்டு கீழே வந்துச்சு, மறுபடியும் அது மேலே போயிருக்கு, 2.8% அப்பு. பேங்க் ஆஃப் பரோடா பற்றி பேசியிருந்தோம், எஸ் 2.2%. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பற்றி பேசியிருந்தோம், 1.7%. ஐடிஎஃப்சி ஒரு சந்தேகத்தோடே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த 70 rupeesக்கு மேலே தாண்டினா தான் அதுக்கான ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் 66 rupees வந்து டச் ஆச்சு, 1.7% அப்பாக இருந்துச்சு. எஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.6% அப்பாக இருந்துச்சு. இந்த 1.6 வந்து பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. அந்த சைடு ஆஃப் செட் பண்ணிச்சுல
யாருக்கு? ரிலையன்ஸ் வந்து 0.9% கீழே விழுந்ததுக்கு இது ஆஃப்செட் பண்ணியிருக்கு. எனிவே இன்றைக்கி வந்து ஐசிஐசிஐயும் வந்து ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நம்ம எதிர்பார்த்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. ஒன்று. அடுத்தது டெக்ஸான் பற்றி நம்ம பேசியிருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 18,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம். நியூ ஆல் டைம் ஹை. பர்சனலாக நான் வந்து ட்ரேட் பண்ணல, என் கஸ்டமருக்கும் நான் வாங்கலை. பட் அது வந்து இன்றைக்கி 3% அப்பாக இருக்குது. நேற்றும் அப்பாக இருந்துச்சு. இன்னொன்று சிடிஎஸ்எல், அது தெரியவே இல்லை, அது பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஒன் வே டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. தனிக்காட் ராஜா இல்லை, அதுக்கு காம்படிட்டர் யாருமே கிடையாது. அது 4.1% அப்பாக இருந்துச்சு. பார்க்கலாம். மணப்புரம் வந்து இன்றைக்கும் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3% அப்பாக இருந்துச்சு. பார்க்கலாம் அது வேவ் 4 மார்க் பண்ணிவிட்டு கீழே வரப்போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நிற்கிது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நீங்கள் எடுத்துங்களேன். ரீசெண்டாக November 21 ஒரு லோ வந்துருந்துச்சு, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அந்த லெவலில் இருந்து 3,715 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி, அதாவது 7.48% வந்து அப்பா இருக்குது. நினச்சி பாருங்களேன், 7,000 பாயிண்ட்ஸுன்றது பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1,383 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு, லோலேருந்து அப்பு. அண்ட் 5.94 6% வச்சிங்களேன் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் இந்த 21 நவம்பர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே மேலே போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வர ஃப்ரைடே நம்ம தலைவர் பேசுகிறாரு, ஆர்பிஐ கவர்னர். அவர் வந்து அன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாருன்றது தெரியும். ஆர்பிஐ பாலிசி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்றது மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. மேபி சிஆர்ஆர் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பயுமே இந்த பேங்க் வந்து டிபாசிட் வாங்குதில்ல, பப்ளிக்டேருந்து எஃப்டி வாங்குறாங்களே, அந்த எஃப்டி பணத்தை தானே வெளில வட்டி கூடுறாங்க. அந்த வட்டி கூடுறதுல வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் 100 ரூபா வாங்குறேன்னு சொன்னால் சிஆர்ஆர், ரைட், சிஆர்ஆர் வந்து அதாவது பேங்க்கில் ஆர்பிஐயில் வந்து டிபாசிட்டாக வைக்கணும் 4.5%. அந்த 4.5% எதுக்குன்னு சொன்னால் அது விஷயம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசலாம். அடுத்தது வந்து எஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்குது, ரைட், அது 18% வைக்கணும். இந்த 4.5%க்கு வந்து ஆர்பிஐ வந்து எந்த விதமான வட்டியும் கொடுக்காது. இந்த 18% வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆர்பிஐ பாண்ட்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து மோர் ஆஃப் எ டிபாசிட் செக்யூரிட்டி. நாளைக்கு வந்து இந்த பேங்க் திவால் ஆச்சுன்னா அந்த கேஷ் எடுத்து கொடுக்கறதுக்கு. இந்த 4.5% இருக்குல்ல, அது எதுக்குன்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து ஒரு சின்ன, அதாவது மார்க்கெட்டில் வந்து எக்ஸஸாக கேஷ் இருக்குது. அப்போ எக்ஸஸாக கேஷ் இருக்குன்னா எப்பயுமே வந்து ஹை கேஷ் இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து 2 விதத்தில் குறைக்கலாம். ஒன்று வந்து வட்டி இன்க்ரீஸ் பண்ணும் போதும், இன்னொன்று வந்து பணம் சர்க்குலேஷன் இருக்குல்ல, அந்த சர்க்குலேஷன் பணத்தை சக் பண்ணவும் வந்து மார்க்கெட்டில் வந்து பணம் டைட் ஆகிடும். அப்போ டைட் ஆகும்போது கூட மார்க்கெட்டில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும். வாங்கிறதுக்கு திறமை இல்லைல்ல, பணம் கம்மியாக சர்க்குலேஷன் இருக்கும்போதும். ஏன் சர்க்குலேஷன் இல்லை, சர்க்குலேஷன் இல்லைன்னு சொல்லும் போதும் பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்காது. இப்போ திடீர்னு 4.5%லேருந்து 5% ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், பேங்க்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கேஷை வாங்கி ஆர்பிஐயில் வந்து கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும் போதும் அந்த 0.5% பல லட்சங்கள் இருக்கும். அந்த லட்சங்கள் மார்க்கெட்லேருந்து சக் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும். ஸோ ஆர்பிஐ இந்த சிஆர்ஆரை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி குறைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பேங்க் டிபாசிட் ஆர்பிஐ வச்சுருக்கிறதுலேருந்து பணம் கொஞ்சம் வெளியில் வரும்ல, அப்போ மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு சைடு. இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னால் இம்போர்ட்லேயோ இல்லை மற்ற பொருட்கள்லாம் இல்லை, நம்ம சாப்பிட்ற விஷயத்தில். வெங்காயம் விலை தாறுமாறாக ஏறி இருக்குது, உருளைக்கிழங்கு விலை தாறுமாறாக ஏறி இருக்குது, எண்ணெய், நம்ம சமைக்கிற எண்ணெய் தாறுமாறாக ஏறி இருக்குது, அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் ஹையாக இருக்குது. கவர்மெண்ட் தீர்க்கமாக நம்பிகிட்டு இருக்குது அடுத்த ஒரு 1-1.5 மாதத்தில் புது ஹார்வெஸ்ட் வரும்போதும் அறுவடை நடக்கும் போதும் இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ அவங்க வந்து அந்த சைடில் வந்து ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணல. அது பவர் ஆகட்டும் இல்லை மற்ற இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக காட்டலை. அந்த இன்ஃப்ளேஷன்லாம் எப்போ காட்டும், ருப்பி அடி வாங்கிட்டு இருக்குல்ல, இன்றைக்கெல்லாம் எடுத்து பாருங்களேன். எப்பயுமே ருப்பியை வந்து 84.50 அது கீழே தான் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து 84.61க்கு மேலே தான் இருந்துச்சு. ஹையர் சைடில் வந்து 75 வரைக்கும் இருந்துச்சு.
அந்த இன்ஃப்ளேஷன்னால் நம்ம வர இம்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அடி வாங்கும். இந்த எண்ணெய் இருக்குல்ல, சாப்பிட்ற எண்ணெய், நம்ம வந்து கடலை எண்ணெய் ஆகட்டும், இல்லை சூரியகாந்தி எண்ணெய் ஆகட்டும், இல்லை பாம் ஆயில் ஆகட்டும், இதிலெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னு சொன்னால், ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட் வந்து நம்ம ஊர் விவசாயிகளுக்கு வந்து பெனிஃபிட் ஆகணுன்றதுக்கோசரம் இம்போர்ட்டை வந்து டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு 20%. அதனால இன்க்ரீஸ் ஆச்சு. ரெண்டாவது வந்து இந்த கடலை, நம்ம சோளம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எத்தனால் மேனுஃபேக்சரிங்னு சொன்னால், எத்தனால் பண்ணும்போது எப்பயுமே தெரியும், சரக்குக்கு வந்து எப்பயுமே ரேட்டு ஜாஸ்தி, ரைட்? அது வந்து பெட்ரோலில் கறக்கிற சரக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் சரக்காக இருக்கட்டும், ரேட்டு ஜாஸ்தி. அதுக்கு டைவர்ஷன் போகும்போதும் கோழி தீவனத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகுது. கோழி தீவனத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிக்கனு, முட்டை இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது குறைஞ்சிடும்ன்றது கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் வரும் 6ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போதும் திடீர்னு இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் 5 மணி பக்கமாக, 4:30 மணி பக்கமாக ஒரு செய்தி வருது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் நாளைக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் 6ஆம் தேதி அன்றைக்கி லீவ், ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிராவில் லீவ்னா என்எஸ்சியும் லீவு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையா நினச்சி பாருங்கள். ஆர்பிஐ பாலிசி வருது, ஆனால் மார்க்கெட் இல்லாட்டினா என்ன நடக்கும்? ஒன்று. ரெண்டாவது வந்து 3 நாள் லீவ். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுது. அப்போ நாளான்னைக்கு லீவுன்றது நாளைக்கு காலையில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்மளோட நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குல்ல, இன்றைக்கி டாப் பர்ஃபார்மராக ரியாலிட்டி இருந்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் பேங்க், அடுத்தது வந்து ரியாலிட்டி. இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மிங்ஸ் இருந்துச்சு. நெகட்டிவ் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சிமெண்ட் இருந்துச்சு, டெக்ஸ்டைல் இருந்துச்சு, ஆயில் அண்ட் கேஸ் இருந்துச்சு. ஆயில் அண்ட் கேஸ் மேஜராக பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி எந்த லெவலில் உடைக்க போகுது, அப் சைடாக டவுன் சைடான்றது பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டனால் இந்த யுக்ரைனு, ரஷ்யா, இந்த சைடு கீழே இஸ்ரேலு, ஹமாஸ் இதெல்லாம் மறந்துடுச்சு. எக்ஸாக்டாக 1 மாதம் ஆகுது. யார்? நம்ம தலைவர் ஜெயிச்சு, ட்ரம்ப்பு. சரியா? ட்ரம்ப் ஜெயிச்சு மார்க்கெட்டில் வந்து ஃபெட் சேர்மன் இன்றைக்கி ஈவினிங் பேசுகிறாரு. சரியா? இன்றைக்கி அர்த்தராத்திரியில் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியல. ட்ரம்ப் வந்து லாஸ்ட் 1 மந்தில் அச்சீவ் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயங்கள்ன்றது உங்களுக்கு தெரியாது. நான் வரிசையாக அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன். ட்ரம்ப் வந்து நவம்பர் 5ஆம் தேதி ஜெயிச்சார். இன்றைக்கி டிசம்பர் 4ஆம் தேதி, எக்ஸாக்ட்லி 1 மந்த். இந்த 1 மந்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, மெக்சிகோ பார்டர் இருக்குல்ல, யூஎஸ் மெக்சிகோ பார்டர், அந்த மெக்சிகோ சைடில் நிறைய டென்ட் இருந்துச்சு. யார்? இல்லீகலாக யூஎஸ்குள்ளே நுழையிறவங்கெல்லாம் அங்கே டென்ட் அடித்து உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ உள்ளே போடுறதுக்கு. அது எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். மூணாவது வந்து ஹமாஸ், நான் போகிற நிப்பாட்டிடுறேன், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அடுத்தது வந்து பிட்காயின் நியூ ஆல் டைம் ஹையில் வந்து நிற்குது. அடுத்தது வந்து பியூட்டின், நம்ம ரஷ்யா அதிபர், அவரும் வந்து என்ன சொல்லியிருக்கிற, நான் போகிற நிப்பாட்டத்துக்கு ரெடி, ஆனால் இந்த கண்டிஷன்ன்றதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தாரில் தான் ஹமாஸோட எல்லா தலைவர்களும் உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. கத்தார் ட்ரம்ப் வந்துட்டாருன்னு சொன்னோன்னா இருக்கிற எல்லா ஹமாஸ் தலைவரையும் அடி துரத்தி விட்டாங்க. ஸோ கத்தாரில் நோ மோர் டெரரிஸ்ட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா EU, யூரோப்பியன் யூனியன். அவங்க யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யாவிலேருந்து கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கத்தார்லேருந்து ஒரு தனியாக ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க, அதுலேயும் வாங்குவாங்க. ஆனால் EU என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் யூஎஸ்லேருந்து கேஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பியூட்டின், இவ்வளோ நாள் வந்து நான் டாலரில் விற்க மாட்டேன் ஆயிலன்னு சொன்னால், நான் டாலரில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நம்மளோட யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி, அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. எதுவும் பெருசாக ப்ளக்கு பிடிங்கிறாதன்ற மாதிரி. அது பிடுங்க போகிறதுன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி எலான் மஸ்க்குக்கும் அடிச்சிருக்கிறாரு.
அடுத்தது வந்து நியூயார்க் சிட்டியோட மேயர். நினச்சி பாருங்களேன், இந்த இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே பூந்தவங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டிருக்காங்க. ரைட், அவங்களுக்கு அக்காமடேஷன். அந்த 5 ஸ்டார் அந்த ஹோட்டலில் வந்து லீஸ்க்கு எடுத்துருக்குறாங்க. எவ்வளோ? ஆல்மோஸ்ட் $21-30 மில்லியன். அந்த ஹோட்டல் யாருதுன்னு சொன்னால் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுது. அப்போ நினச்சி பாருங்களேன், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வரி பணத்தை தூக்கிட்டு போய் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு? இவங்களை அகதிகளை தங்க வைக்கிறதுக்கு. ஸோ அதையும் நிப்பாட்டியாச்சு. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மெக்சிகோ. அப்போ இன்னம்லாம் எங்கள் ஊர்லேருந்து உங்கள் ஊருக்குள்ளே வந்து இல்லீகலாக வந்து ஆளுங்களை வரதை வந்து நான் தடுக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது சைனா. இப்போ நம்ம அமைதியாக போய்க்கலாம், நம்மளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ன்ற லெவலில் ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸு சைனாவில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறாங்க. என்னது? சைனாவில் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டு மற்ற ஊரில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 13 விஷயம் அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே. ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக, அதாவது அவர் எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நடவடிக்கையில் வந்து டீப் ஸ்டேட்ன்றது சாதாரணமாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இன்னொன்று கண்ட்ரிக்கு வந்து உள்ள கோழி மூட்டுற விஷயம். நம்ம ஊரில் சென்னையில் நடந்த விஷயத்தில் வந்து அவர் தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். கூடங்குளத்தில் நடந்த ஸ்ட்ரைக் ஆகட்டும், அது ஊருக்கே இப்போ தெரியும், டேட்டாஸ் ஆர் அவைலபிள், ஜெர்மன்காரங்க தூண்டி விட்டதுன்னு. கூடங்குளம் மாதிரியே ஸ்டெர்லைட் நீங்கள் எடுத்துங்க, அது வந்து சைனா வந்து தூண்டி விட்டதுன்றது தெரியும். இப்போ ரீசெண்டாக எடுத்துங்க 2 விஷயம் ஆர் 3 விஷயத்தை நம்ம பேசலாம். சென்னையில் சாம்சங்கோட ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஃபாக்ஸ்காமில் நடந்த ஸ்ட்ரைக்கு, பெங்களூர் பக்கத்தில் ஒரு தைவான் கம்பெனி ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்ட்ரைக் நடந்து பயங்கரமான தகராறு நடந்துச்சு. இதெல்லாம் யாரோட விஷயன்றது ஊருக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீப் ஸ்டேட்டோட வேலை. ஸோ டீப் ஸ்டேட்ன்றது ஒரு நாடு வந்து இன்னொன்று நாடுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண வேண்டியது. யூஎஸில் நிறைய டீப் ஸ்டேட் இருக்குது. நம்ம ஊரில் சுயநலத்துக்கோசரம் சில அரசியல்வாதிங்க பண்ணுற மாதிரி யூஎஸ்லேயும் சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீப் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யூஎஸில் இருக்கிற டீப் ஸ்டேட்டை எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேர்த்தோட முகம் மூடி கிளியப்படும். எத்தனை பேரை வந்து எத்தனை எட்டப்பன்கள் இருக்கிறாங்கன்றது தெரியும். இப்போ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனை ஆகட்டும், இல்லை பாகிஸ்தானில் நடக்கிற பிரச்சனை ஆகட்டும், இல்லை யுக்ரைனில் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை ஆகட்டும், இது எல்லாமே வந்து யாருன்றது வெட்ட வெளிச்சமாக வெளில வரும். நல்லாயிருக்கும். சப்போஸ் அது மாதிரி ஒன்று விஷயம் நடந்துச்சு, டீப் ஸ்டேட்டை வந்து பிடுங்கி போட போகிறேன் சொன்னால் உலகம் அமைதியாக இருக்கும். டெஃபினெட்லி இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது எல்லாமே வந்து, இது ஏன் நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹை வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து அப்சைடில் வந்து 24,670 அதுக்கு மேலே போச்சுனால் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ தூரம் போகலாம்? 24,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 24,430 இந்த லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பயங்கர புல்லிஷாக இருக்குது. பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் பிஎஃப்சி, அதே மாதிரி ஆர்இசி, அதே மாதிரி ஐநாக்ஸ் விண்ட், இது எல்லாமே வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றது டிசிஷன்ஸ் எடுத்துங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.